இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நல்லபடியா பூஜை முடிஞ்சிருச்சு மாமா. நான் கீழே போய் சமையல் கட்டுல வேலையை ஆரம்பிக்கிறேன். முன்னோர்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். பூஜையில இருக்க ஸ்படிக மாலை மூலியமா அது நமக்கு தெரிய வரும். நீ தைரியமா இரு. சரிங்க மாமா. இந்த 3 நாள் பூஜை முடியற வரைக்கும் நான் தூங்குற நேரம் தவிர மத்த நேரம் முன்னோர்கள் நினைச்சு மந்திரம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். நான் போய் சமையல் வேலையை ஆரம்பிக்கிறேன். உன்னோட இந்த பக்தி எங்க முன்னோர்கள் மனசை கண்டிப்பா குளிர வைக்கும். 3வது நாள் முடிவில் ஸ்படிக மாலை பளிச்சுன்னு இருக்க போகுது. எங்க முன்னோர்களோட ஆசை உனக்கு முழுசா கிடைக்கும். என்ன பண்ற? நீங்க தான் எனக்கு முதல் கடவுள். உங்களுக்கு அப்புறம் தான் மத்தவங்க எல்லாம். இது நம்ம ஃபேர் காப்பி பண்ண வேற ஃபைல் இருக்குமே. இல்ல, ஆதிக்கிட்ட தான் இன்னொரு ஃபைல் இருக்கு. இல்ல, போன்ல வேண்டாம். ஆதி ரூம்ல தானே இருக்கா. ஆதி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ரூமை சுத்தம் பண்ணிட்டு இருக்கேம்மா. ரூமை சுத்தம் பண்றதா உன் வேலை? உன் வேலை எதுவோ அதை மட்டும் நீ பார்த்தா போதும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா.
ம். நீ போ, போய் உன் வேலையை பாரு. எப்படியோ இந்த பூஜை விஷயத்துல அம்மா கிட்ட மாட்டிக்காம தப்பிச்சோம். அது வரைக்கும் நிம்மதி. ரூமை சுத்தம் பண்றதா உன் வேலை? உன் வேலை எதுவோ அதை மட்டும் நீ பார்த்தா போதும். நீ போ, போய் உன் வேலையை பாரு. ஓய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ம்ஹும். ஏன் டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். உன் முகம் லேசா வாடினாலே நான் கண்டுபிடிச்சிருவேன். என்னாச்சு? நான் ரூம்ல பூஜையை முடிச்சிட்டு கபோர்டை மூடும்போது அம்மா திடீர்னு ரூம்குள்ள வந்துட்டாங்க. நீ பூஜை பண்றத அம்மா பார்த்துட்டாங்களா? ம்ஹும். அம்மா எதையும் பார்க்கல. அம்மாவுக்கு நான் பூஜை பண்ற விஷயம் எதுவும் தெரியாது. சரி, அம்மாவுக்கு தான் எதுவும் தெரியாதுல்ல, அப்படியே எப்படி இருக்க? அம்மா ரூம்குள்ள வரத பார்த்ததுமே நான் ரூமை சுத்தம் பண்ற மாதிரி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு அம்மா, சுத்தம் பண்றதெல்லாம் உன் வேலையா? உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாருன்னு என்னை வெளியே அனுப்பி வச்சிட்டாங்க. சரி, இதுக்கு போய் எப்படி கவலைப்படுற? நான் உங்க ரூம்குள்ள இருந்ததையே அம்மாவால பொறுத்துக்க முடியலையே. அவங்க எப்படி என்ன மருமகளை ஏத்துப்பாங்க? அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு. நீ வீணா மனசு போட்டு எதுவும் குழப்பிக்காத. அப்பா அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்குறேன்னு சொல்லியிருக்காருல. கண்டிப்பா அம்மா நம்ம காதலுக்கு சம்மதம் சொல்லுவாங்க, உன்னை மருமகளை ஏத்துப்பாங்க. நீங்க சொல்றதெல்லாம் கண்டிப்பா நடக்குமா மாமா? கண்டிப்பா நடக்கும். இது நாள் வரைக்கும் அப்பா எதை கேட்டோம் அம்மா இல்லைன்னு சொன்னதில்லை. அதனால அம்மா சம்மதம் சொல்லுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீயும் நம்பிக்கையோட இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும்.